ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் கோர்ட் மெர்ச்சன்ட்டுக்கான காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி கிங்கோட அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது எதுக்கான காம்படிஷன், இந்த காம்படிஷன் எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கோர்ட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோட செலவுகளையும் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்க தான் பார்க்க போகிறாங்க. இந்த காம்படிஷன் மொத்தம் 3 ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜெயிக்கிறவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் ஜெயிக்கிறவங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர். அவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட செலவெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் காம்படிஷனை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு காம்படிஷனில் ஒரு தராசும் அதில் வைக்கிற மாதிரி வெயிட்டு, அதாவது எடை கல் அதை கொடுப்போம். அந்த கல்லை எடுத்து தராசில் வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலான காசு என்னங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக ஒரே டைமில் வைக்கணும். நீங்கள் வைக்கிற அமௌண்ட் அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருவீங்க, அடுத்த காம்படிஷனுக்கு போவீங்க. அந்த எடைக்கு நீங்கள் வைக்கிற அமௌண்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த காம்படிஷனை விட்டு எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் சிலர் ஜெயிக்கிறாங்க, சிலர் தோற்று எலிமினேட் ஆகியும் வெளில போகிறாங்க. இப்போ ஹீரோயினோட டர்ன். அவள் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறா. அவள் கரெக்டாக வெயிட்டை ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இருக்க அமௌண்ட்டையும் அவள் வச்சிட்றா. ஸோ இவன் இந்த ஸ்டேஜில் ஜெயிச்சா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறா. இதை கேட்டதும் அவளோட தம்பிக்கும் ஹீரோக்கும் ஹாப்பி ஆகுது. இவன் ஜெயிச்சதும் எம்ப்ரஸோட பையனுக்கு செம காண்டாகுது. அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அடுத்த காம்படிஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப டஃப்பாக வை, யாருக்கும் அதை பற்றி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிங்கோட அசிஸ்டன்ட் உடனே நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, கிங் ஆல்ரெடி அந்த பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்காரு, அந்த பொருள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டதுமே எம்ப்ரஸோட பையனுக்கு கண்டிப்பா இதுல ஹீரோயின் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதை பத்தி கிங்கோட அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ நாங்க நிறைய பொருட்களை உங்க முன்னாடி காட்டுவோம், அதோட கரெக்டான ப்ரைஸை நீங்க கெஸ் பண்ணி எழுதணும். யார் ஓரளவு அமௌண்ட்டை மேட்ச் பண்ணி எழுதுறாங்களோ அவங்க தான் அடுத்த காம்படிஷனுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொருளை காட்டுறாரு. அந்த போட்டியில் கலந்துக்கிற எல்லாருமே அதுக்கான ரேட்டை எழுதுறாங்க. எழுதுனதை எல்லாரையும் ஒரே டைமில் ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஒரிஜினல் ப்ரைஸை கிங்கோட அசிஸ்டன்ட் காட்டுறாரு. சிலர் கரெக்டாக எழுதியிருக்காங்க, சிலர் தப்பாகவும் எழுதியிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக அக்யூரேட்டாக அதே ரேட் எழுதியிருக்கா. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஹீரோயினை நினச்சி. இதே மாதிரி நிறைய பொருட்கள் வைக்கிறாங்க, அதுக்கான அமௌண்ட்டை இவங்க கெஸ்ஸும் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, தோத்தவங்க நிறைய பேர் எலிமினேட் ஆகியும் போயிடுறாங்க. கடைசியா ஒரு பொருளை காட்டுறாங்க. இந்த பொருள் அங்க இருக்க யாருக்குமே என்னன்னே தெரியல. ஆனா ஹீரோயின் அதுக்கான கரெக்டான அமௌண்ட் எழுதியிருக்கா. எம்ப்ரஸோட ஆளும் கரெக்டாக தான் எழுதியிருக்கான். ஆனா ஹீரோயின் அது என்ன பொருள், எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறா. இதை பார்த்துட்டு கிங்கோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு அகைன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எம்ப்ரஸோட பையன் இவ எப்படி ஜெயிச்சா, இவளுக்கு எப்படி இந்த பொருள்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த ஸ்டேஜ் போட்டியை பற்றி கிங்கோட அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களுக்கு நிறைய பொருட்களை நாங்கள் கொடுப்போம், அந்த பொருட்களை நாங்கள் சொன்ன இடத்துல இருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு சேஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அதுவும் நாங்கள் சொல்கிற குறிப்பிட்ட டைம்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புகிறாரு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட இவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த போட்டி, வாங்க இருக்கிறதுலே ஷார்ட்கட் இந்த வழி தான், நாம் இந்த வழியாக போய் ஆளாக அந்த பொருள்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே இந்த போட்டி இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா அப்போ இதுதான் ரொம்ப கஷ்டமானதுன்னு அர்த்தம், நீ இந்த ஊரோட மேப்பை எடுத்து காட்டு அப்படிங்கிறா. அந்த மேப்பில் அவங்க எங்கேருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்கிற வழியை பார்க்குறா. அந்த மேப்பில் இன்னொரு வழியும் காட்டுது. அந்த வழியில் போனால் ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோயின் உடனே நாம் இப்போ ஷார்ட்கட்னு ஒரு வழியில் போனால் அந்த வழியில் தானே எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்படி சொல்லிட்டு ஷார்ட்டாக இருக்க வழியில தான் அந்த பொருளாக எடுத்துகிட்டு வரா. அப்போ இவளோட வண்டியில் இருக்க பொருட்கள்லாம் நிறைய பேர் திருடிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எல்லா பொருளும் திருடு போயிடுச்சு அப்படிங்கிறா. நமக்கு வேற வழி இல்லை, இப்படியே நம்ம போட்டி நடக்கிற இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எம்ப்ரஸோட பையன் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணியிருந்தான்ல, அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்திருக்கானான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொடுத்து அனுப்பின பொருட்கள்லேயே முக்கால்வாசி பொருள் இதில் இருக்கு, சில இது மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எம்ப்ரஸோட பையன் உடனே இவனாவது இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ பொருள் எடுத்துட்டு வந்திருக்கான், இன்னும் ஹீரோயின் இங்கே வரலையே, அவள் இந்த போட்டியில் தோற்று போயிடுவாளோ, அவளோட பொருள் எல்லாம் திருடு போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினோட தம்பி உடனே என்னோட அக்கா கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிப்பா, சீக்கிரமாக இங்கே வந்துருவா அப்படிங்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் அங்கே வரா. அவளோட பாக்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுதான் எம்டியாக இருக்குல்ல. ஹீரோயின் கிட்ட கொடுத்த பொருள் எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண அவர் சொல்ல, ஹீரோயின் உடனே பொருட்கள்லாம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வரான். ஹீரோயின் கிட்ட அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் கரெக்டாக சேஃபாக இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா பொருளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கிங்கோட அசிஸ்டன்ட் உடனே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா போல. இந்த பொருள் எல்லாத்தையுமே இன்னொரு வழி இருக்குல்ல, அதில் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல. ஹீரோ தான் அவனோட அசிஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். இதை ஹீரோயின் சொல்கிறா. சொன்னதுமே கிங்கோட அசிஸ்டண்ட், பரவாயில்லையே இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, எல்லாரையும் ஏமாற்றிட்டு உன்னோட பொருட்களை கரெக்டாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்ட, இந்த போட்டியில் நீ தான் ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. நீ தான் இனிமேல் கோர்ட் மெர்ச்சண்ட்டாக எல்லா செலவையும் மேனேஜ் பண்ண போகிற அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோயினோட தம்பி அப்படியே ஹாப்பியாகி குதிக்கிறான். எல்லாரும் ஹீரோயினுக்கு கிளாப் பண்ணுறாங்க. ஹீரோவும் கிளாப் பண்ணிட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான் ஹாப்பியாக. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. தேங்க்யூங்கிற மாதிரி சைகையிலே சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.